குளித்தலை மற்றும் கரூர் ஆகிய இரு இடங்களில் ஒரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையும் ஒரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு இணையாக ஒன்றும் என்கின்ற வகையில் அறிவிப்பினை வெளியிட்டார்கள். அந்த வகையில் குளித்தலையில் இருக்கிற இந்த மருத்துவமனைக்கு 40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் 2024 பிப்ரவரி 9ஆம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டது. கடந்த 1.5 ஆண்டில் இந்த பணிகள் முழுமையாக நிறைவுற்று இன்றைக்கு மிக விரைவில் மருத்துவ உபகரணங்கள் பொருத்தும் பணி முடிவுற்றதற்கு பிறகு இந்த கட்டிடம் பயன்பாட்டிற்கு வரவிருக்கிறது. இந்த கட்டிடத்தை பொறுத்தவரை ஏற்கனவே 30 படுக்கைகளுடன் இந்த மருத்துவமனை தற்போது செயல்பாட்டில் இருக்கிறது. இந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டதற்கு பிறகு 300 படுக்கைகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக இது மேம்படுத்தப்படவிருக்கிறது. தரைத்தளம் மற்றும் 4 தளங்களுடன் கூடிய இந்த கட்டிடம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் மிக விரைவில் திறக்கப்படவிருக்கிறது. திறக்கப்பட்டவுடன் இதில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு, பிசியோதெரப்பி, பாதம் பாதுகாப்போம் கிளினிக், தொற்றா நோய் பிரிவு, தீவிர சிகிச்சை பிரிவு, டயாலிசிஸ் பிரிவு, கண் சிகிச்சை பிரிவு, எலும்பு சிகிச்சை பிரிவு, பல் சிகிச்சை பிரிவு போன்ற சிறப்பு புறநோயாளிகள் பிரிவு, குழந்தைகள் நலப்பிரிவு, இரத்த மையம், மகப்பேறு மருத்துவ பிரிவு, சிறப்பு பச்சிளம் குழந்தைகள் பிரிவு, நவீன அறுவை அரங்கங்கள் என்று பல்வேறு வகைகளிலும் இந்த மருத்துவமனை மேம்படுத்தப்படவிருக்கிறது. மருத்துவமனையை பொறுத்தவரை ஏற்கனவே ஒன்றிய அரசின் விருதுகள், அதாவது சிறப்புக்குரிய மருத்துவமனை என்கின்ற வகையில் ஒரு லக்ஷயா என்கின்ற ஒரு தரச்சான்றிதழும், NPAS என்று சொல்லப்படுகிற நேஷனலி குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் அஷூரன்ஸ் சர்டிபிகேட்டும் ஏற்கனவே பெற்றிருக்கிறது. எனவே இந்த மருத்துவமனையின் ஏற்கனவே மாதம் ஒன்றுக்கு சுமார் 150 பிரசவங்களோடு இந்த மருத்துவமனை மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. காலை கூட நாங்கள் தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அரசு மருத்துவமனைகளை, குறிப்பாக அது ஆரம்ப சுகாதார நிலையங்களாக இருந்தாலும் துணை சுகாதார நிலையங்களாக இருந்தாலும் எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் தொடர்ந்து ஆய்வுகளுக்கு சென்று அங்கே இருக்கிற குறைகளை தொடர்ந்து கலைந்து வருகிறோம். இந்த காலை கூட நான் ஒரு 4:30 மணிக்கு எழுந்து ஒரு 16-16.5 கிலோமீட்டர் காவிரி கரை ஓரமே நடந்து அந்த வழியில் இருக்கிற எல்லா கிராமங்களிலும் இருக்கிற மருத்துவ கட்டமைப்புகளை அங்கே என்னென்ன இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து நேரடியாக கரூரில் தொடங்கி கொடுமுடியில் போய் முடித்தேன். கொடுமுடியில் இருக்கிற அரசு மருத்துவமனையில் அங்கே இருக்கிற மருத்துவ சேவையை விசாரித்தேன். 7 மருத்துவர்கள் அங்கே 7 மருத்துவர்களுமே பணியில் இருந்தார்கள், என்றாலும் பணியில் இருக்கிறார்கள். காலையில் நான் சென்றபோது 7:40க்கு ஒரு மருத்துவர் மட்டுமே இருந்தால் ஒரு மருத்துவர் இல்லை. உடனடியாக அவருக்கு 8 மணிக்கு தான் வருவார்னாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவர் இருந்திருக்கணும். அவருக்கு உடனடியாக ஒரு நம்முடைய ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுக்க சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி ஒரு ஸ்டாஃப் நர்ஸு, அப்போ அந்த 8 மணிக்கு உள்ளே இருக்கிற இன்பேஷண்ட்ஸ் ஒரு 18 பேர், அவங்களுக்கு காலையில் இட்லியும் சாம்பாரும் கொடுத்துருக்கணும். இந்த சமையல் அறை திறக்கப்படாமலே இருந்தது. சமையல் அறைக்கு போய் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் இன்னும் சமையலர் வரலன்னாங்க. சமையலர் 7:40 வரைக்கும் வரலன்னா 8 மணிக்கு டிஃபன் கொடுக்கறதுங்கிறது கஷ்டம். அதனால பொறுப்பில்லாமல் அந்த காரியத்தை செய்த அந்த சமையலர் உடனடியாக மாற்ற உத்தரவிட்டேன், மாற்றியிருக்கிறோம். அதை சரியாக கண்காணிக்காத ஒரு ஆண் செவிலியர் உடனடியாக பணியிட மாற்றம் செய்திருக்கிறோம். இப்படி நாங்கள் போகிற இடங்களில் தவறு என்று இருந்தால் அது யார் செய்தாலும் அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் நாங்கள் செய்து கொள்வதில்லை, உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம். இந்த நிலையில் பத்திரிகையாளர்கள் அன்பு கூர்ந்து இந்த மருத்துவமனைகளின் உண்மைத்தன்மையை உலகுக்கு அறிவிப்பதில் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சீர்காழி அரசு மருத்துவமனையில் ஊசி போட்ட பின்பு தாய்மார்கள், குழந்தைப்பட்ட தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்கள் 36 பேர். ஆமாம், நான் அதை கேட்டு உடனடியாக இன்னைக்கு அந்த ஜேடியெல்லாம் பேசினேன். அங்கே அந்த மகப்பேறுக்காக வந்த தாய்மார்களுக்கு தரப்பட்ட அந்த மருந்துல அந்த கலப்பு ஏதாவது சரியான விகிதத்தில் கலக்கப்படாதது காரணமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி குளிர் காய்ச்சல் வந்திருக்கு. உடனடியாக அவங்க மயிலாடுதுறை நம்ம கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு இப்போ எல்லோரும் நலமுடன் இருக்கிறார்கள், யாருக்கும் பாதிப்பில்லை. என்றாலும் இந்த பாதிப்பை ஏற்படுத்திய அல்லது இந்த இந்த மருந்து கலக்கும் விஷயத்தில் சரியாக நடந்து கொள்ளாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தி இருக்கிறோம். விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.